ஹாய், குட் மார்னிங். ஒரு கப்போட சின்ன சிந்தனை. நான் இன்னைக்கு ஒரு கோட் படித்தேன். டக் ஓ ஈகிள், யூ டிசைட். அந்த வாக்கியம் என்ன மனசில் நிறைய ஆழமான எண்ணத்தை விதைச்சது. சின்ன வசனம்தான், ஆனால் அந்த பாயிண்ட்ல இருந்து இன்னொரு புது பாதை ஒன்று நமக்கு திறந்த மாதிரி இருந்துச்சு. நீ வாத்தா இருக்க போறியா அல்லது ஒரு கழுகா இருக்க போறியா, நீயே முடிவெடுத்துக்கோ. அது என்ன ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் யோசிச்சான். வாத்து கூட்டங்கள் எப்போவுமே நிறைய கத்திக்கிட்டே இருக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்கும். அதனால் பெருசாக பறக்கவும் முடியாது. இறக்கை இருந்து அதை யூஸ் பண்ணவும் தெரியாது. அது அப்படியே கூட்டம் கூட்டமாக கத்திக்கிட்டே கீழே நடந்துக்கிட்டே இருக்கும். அதுகளுக்குரிய சிந்தனை அது கண்ணுக்கு தெரிகிற கிட்ட இருக்கிற பாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அதுக்கு தெரியும். ஆனால் கழுகு அப்படி இல்லை. எந்த விதமான சேலஞ்சுக்கும் எகெயின்ஸ்டாக அது போராடி ஜெயிக்கக்கூடியது. உதாரணத்துக்கு மழை காலத்தில் அது மழை மேகத்துக்கு மேலே பறக்கும். சரிங்களா? அப்போ மழை பெய்யுதேன்னு அது கூட்ட நோக்கி போகாது. அது மழை மேகத்துக்கு மேலே பறந்து தன்னுடைய இலக்கை நோக்கி அது போயிட்டு இருக்கும். ஈகிள் ஐன்னு சொல்லுவாங்க. உயரத்தில் இருந்து அதை பார்க்கும் பொழுது நிலத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் துல்லியமாக உயர்ச்சி தாழ்ச்சி எல்லாம் பார்த்து இலக்கை சரியா தீர்மானிக்க முடியும். எனக்கு எது வேணுமோ அதை நோக்கி அது கரெக்டான டைமில் போய் இறங்கி அதை தூக்கிட்டு போயிடும். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். நம்ம ஒரு வாத்து கூட்டம் மாதிரி நம்ம கண்ணுக்கு முன்னால் இருக்கிற வாழ்க்கையை இதில் கிடைக்கிற சாப்பாட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த இறைக்காக மட்டும் வாழ்ந்துட்டு சும்மா மற்றவங்களோட பேசிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறோமா, தனிச்சு இருந்தாலும் உயரமாக எழும்பி என்னுடைய இலக்கை நோக்கி நம்ம பயணித்து நம்மளுக்கு எது வேணுமோ அதை நோக்கி குறி வச்சு போய் அதை தேட போகிறோம். இதை முடிவை நாங்கள் தான் எடுக்கணும். நான் எடுத்துட்டு நீங்கள் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், ஒரு கப்போட இன்னைக்கு சிந்தனை. தேங்க்யூ.